அழுத்தத்தான ஒரு வாழ்க்கையாகத்தான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எப்போதுமே எதிர்பார்ப்பு என்பதை அதிகமாக வைத்திருப்பீங்க. கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்ப்பு தன்மை அதிகமாக வைத்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது யார் யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமாக வைத்தீர்கள் என்றால், உங்களுடைய குடும்பத்தின் மீது. குடும்பம் நமக்கு எதுவும் ஏற்படுத்தி கொடுக்காதா, குடும்பம் நம்மளை பார்த்து கொள்ளாதா என்று குடும்பத்தின் மீது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பை வைத்தீங்க. அதே போல வேலை பார்க்கின்ற இடங்களிலும் நீங்கள் அதிகமாக வேலை பார்த்து கொடுத்திருப்பீங்க. அதனால சில மனிதர்கள் மீது அதிகமான அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பை வைத்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கவலைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதே போல உங்கள் மீது நீங்க அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்திருப்பீங்க. இது எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு வீணாக போகும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வாழ்க்கையில மன அழுத்தங்களானது ஏற்படும். என்னடா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவே மடிக்கி ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய மனதிற்குள்ளும் இந்த மாதிரியான கவலைகள் ஓடிக்கொண்டு அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது தொடங்கினாலும் நமக்கு நடக்காமலே போய்விடுமா? அதனாலே நீங்கள் உங்களை எப்பொழுதுமே மன அழுத்தத்துடனே வைத்துக் கொண்டே இருப்பீங்க. மனதிற்குள் ஏதாவது ஒரு அழுத்தங்கள், ஏதாவது ஒரு யோசனைகளானது ஓடிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் மனது உங்களை அமைதிப்படுத்தாமல் இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் தள்ளிக்கொண்டேதான் இருக்கும். அதனாலே உங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் என்பது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்காது. உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுது பார்த்தாலும் சின்ன சின்ன கவலைகளானது வந்து கொண்டே இருக்கும். அதனால உங்களுடைய மனதும் உங்களுடைய மூளையும் எப்பொழுதுமே சில விஷயங்களை அளவு பண்ணாம இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் இதை விட நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும், இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு நிலைத்து ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில நிலைத்தன்மை என்பதை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது என்பதை நீங்கள் அடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அது இன்னமும் சில நேரங்களில் உங்களை டயனாக்கி விடுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல் நீங்கள் விட்டு கொடுத்த ஒரு கனவு வாழ்க்கை கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க ரொம்ப ஒரு பொறுமைசாலிகள் தான். இருந்தாலும் உங்களுக்கு கோபம் என்பது வந்துவிட்டால் அது மிகவும் ஒரு பெரிய ஒரு கோபமாக வந்துவிடும். எல்லாரும் அதனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் இவன் கோபப்படவே இல்லை, இப்ப பார்த்து இந்த மாதிரி பேசுறான், இப்படி கத்துக்கொள்கிறான் என்று அனைவருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் என்பது நிச்சயமாக வரும். அந்த ஒரு கோபத்தை நீங்கள் எப்பொழுதும் வெளியில் காட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ள சில விஷயங்களை அடக்கி வைக்க முடியாமல் இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபங்கள் என்பது உங்களுக்குன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தாங்க அந்த கோபங்கள் அனைத்தும் உங்களுக்குன்னு வெளியில் வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு கனவு போல இருந்திருக்கும். ஆனால் நிஜத்தில் அது எதுவுமே உங்களுக்கு நடக்காதது போல தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணமாக நீங்கள் சில விஷயங்களை விட்டிருப்பீங்க. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்காது, நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்தது போதும், இதனால் நம்ம கனவுகள் அனைத்தையுமே கனவு வாழ்க்கையவே நம்ம தள்ளிப்படலாம் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சில கவலைகளும் சில எண்ணங்களும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்க உணர்ச்சிகரமான சில விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதனை உடனே தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அதனாலே என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, அதை ட்ரை பண்ணியிருக்கலாமோ என்கிற மாதிரியான சில கவலைகள் இருந்து கொண்டே இருக்குமே தவிர நீங்கள் எதையுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள நீங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டேதாங்க இருந்திருப்பீங்க. நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்கும் என்பது போல உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகளும் பல எண்ணங்களும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே நீங்க முழுமைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க யாரிடமும் ஷேர் பண்ணாத சில உண்மைகள் கூட இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மையானது சில நம்பிக்கைகளோடு கூட இருந்திருக்கும். அதை யாரிடமும் நீங்கள் முழுமைக்கும் யாரிடமும் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொண்டிருந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யார் என்பதை நிச்சயமாக நிரூபித்து காட்டும். நீங்கள் அதனை எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைத்தாலும் அதை மற்றவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த விதமான உண்மை தாங்க உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றும் கொடுத்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க இதை பற்றி நீங்க முழுமைக்கும் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய நம்பிக்கை யாரால் உடைந்து போனது என்பது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவோ எல்லாரையும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லார் மீதும் ஃபீல் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் போயிருக்கும். இப்பொழுது அந்த ஒரு தெளிவானது உங்களுக்குன்னு வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து புரிந்து அதன்படி வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பேச்சுவார்த்தைகள் மூலமே தாங்க நடந்து கொண்டிருக்கும். செயல்கள் வேகமாக நடக்கிறதோ இல்லையோ, பேச்சுவார்த்தைகள் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் என்று கூறிக்கொண்டே இருப்பீங்களே தவிர எப்பொழுதும் நீங்கள் வேகமாக செய்து முடிக்க மாட்டீங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் மனது வைத்து பண்ணும் பொழுது அந்த ஒரு வேலைகளும் சரியாக இருக்கும். அந்த ஒரு நிமிடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆறுதலையும் தேடி கொடுக்கும். எனவே முழு மனத்துடன் எந்த விதமான வேலைகளையும் செய்து பாருங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்களுக்குன்னு ஒரு பானத்தையும் நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. இனிமே நீங்க நம்பக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எச்சரிக்கையான சில விஷயங்களானது நடக்கும். அதில் மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்தில் ஒரு தெளிவானது கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இனிமே தீர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் புரிதல்கள் இல்லாமல் இருப்பது, அதிகப்படியாக எதிர்பார்ப்பு வைப்பது, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனதிற்குள் வளர்த்துக் கொள்வது, அது அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனதை தாங்க பாதிக்கும். அதனால எந்த விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வெளி உலகத்தை அறிந்து வாழ ஆரம்பியுங்கள். மனதிற்குள் நீங்களாக ஒரு கணக்கு போட்டு வாழ ஆரம்பிக்காதீங்க. அது இன்னமும் உங்களை அழிக்கத்தாங்க செய்யும். தேவையில்லாத செயல்களிலும் உங்களை ஈடுபடவும் வைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுங்க. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா முன்னேற்றையும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மைக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிரச்சனைகளானது இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே உங்களுக்குன்னு தீர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவோ சில விஷயங்களானது நடந்திருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு தீர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன வேண்டும், எப்படி எல்லாமே நடக்க வேண்டும் என்று எல்லாத்திற்குமே ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய மாற்றங்களானது நடக்கும். அதான் கணிக்க முடியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அந்த கணிக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். இனிமே தேவையில்லாமல் எந்த விதமான கெட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது கிடையாது. முடிந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். அதனால உங்களை நீங்கள் நம்பி எல்லா விதமான வேலைகளையும் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கீங்களோ இல்லையோ, உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்க தொடங்கினாலே போதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்க கூட இருப்பவங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. நீங்க மட்டும்தாங்க இறுதி வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்துவீங்க. மற்றவர்கள் அனைவருமே சம்பளத்துக்காக வேலைக்கு வருவாங்க. அதனால அந்த ஒரு நேரம் எப்பொழுது முடியும் என்பதில் மட்டும்தாங்க கவனத்தை செலுத்துவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் உங்களுடைய தொழிலை பெருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவீர்கள். எனவே உங்க கூட இருப்பவர்களை விட நீங்கள் அதிகப்படியான அளவுக்கு தொழிலில் இறங்கி பாருங்க. இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் கூறியது சரியா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுங்க. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா முன்னேற்றையும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மைக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிரச்சனைகளானது இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே உங்களுக்குன்னு தீர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவோ சில விஷயங்களானது நடந்திருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு தீர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன வேண்டும், எப்படி எல்லாமே நடக்க வேண்டும் என்று எல்லாத்திற்குமே ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய மாற்றங்களானது நடக்கும். அதான் கணிக்க முடியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அந்த கணிக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். இனிமே தேவையில்லாமல் எந்த விதமான கெட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது கிடையாது. முடிந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். அதனால உங்களை நீங்கள் நம்பி எல்லா விதமான வேலைகளையும் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கீங்களோ இல்லையோ, உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்க தொடங்கினாலே போதுங்க. குடும்ப
குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்க கூட இருப்பவங்க அவங்களெல்லாம் நம்பாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. நீங்க மட்டும்தாங்க இறுதி வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்துவீங்க. மற்றவர்கள் அனைவருமே சம்பளத்துக்காக வேலைக்கு வருவாங்க. அதனால அந்த ஒரு நேரம் எப்பொழுது முடியும் என்பதில் மட்டும்தாங்க கவனத்தை செலுத்துவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் உங்களுடைய தொழிலை பெருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவீர்கள். எனவே உங்க கூட இருப்பவர்களை விட நீங்கள் அதிகப்படியான அளவுக்கு தொழில்